நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் சிவில் அணுசக்தி துறையில் தனியாருக்கு அனுமதி வழங்குவது, இந்திய உயர்கல்வி ஆணையம் அமைப்பது உள்ளிட்ட 10 மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் டிசம்பர் 1ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தொடரில் 15 அமர்வுகள் இடம்பெற உள்ளன. இந்திய கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யும் மசோதாக்களின் பட்டியலில் நெடுஞ்சாலைகளுக்கு நிலங்களை கையகப்படுத்துவதை விரைவாகவும் வெளிப்படையாகவும் மேற்கொள்ள தேசிய நெடுஞ்சாலைகள் மசோதா இடம்பெற்றுள்ளது. நிறுவனங்கள் சட்டம் 2013 மற்றும் வரையறுக்கப்பட்ட பொறுப்பு கூட்டாண்மை சட்டம் ஆகிய இரண்டிலும் மாற்றங்கள் மேற்கொண்டு வணிகத்தை எளிமைப்படுத்த பெருநிறுவன சட்டங்கள் முன்மொழியப்பட உள்ளது. இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரிய செபி சட்டம் 1992, வைப்புத்தொகை சட்டம் 1996 மற்றும் பரிவர்த்தனை ஒப்பந்தங்கள் ஒழுங்குமுறை சட்டம் ஆகிய மூன்றையும் ஒருங்கிணைத்து பரிவர்த்தனை சந்தை குறியீடு சட்டம் SMC 2025 மசோதாவும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 131வது அரசமைப்பு சட்ட சீர்திருத்தம் சண்டிகர் யூனியன் பிரதேச விவகாரங்களில் குடியரக தலைவரை நேரடியாக சட்டம் இயற்றும் வகையில் 131வது அரசமைப்பு சட்ட சீர்திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தவும் மத்திய அரசு